7 வயசு வரைக்கும் ஆண் பிள்ளை வீட்டுக்குள்ள பெரிய வேலைகளே பார்க்க மாட்டான். உட்காந்து சாப்பிடலாம், உட்காந்து இட்லியை தொட்டு மிளகாப்பொடியோட வாயில வச்சவொடனே விற்கின பிறகுதான் தண்ணி அப்படிமா. ஆனா பெண் பிள்ளைக்கு 3 வயசுலேயே சொல்லி கொடுத்துருவாங்க, சாப்பிட உட்காரல தண்ணியோட எடுத்துக்கிட்டு உட்காருன்னு. ஆண் பிள்ளை தான் ரொம்ப டிபெண்டா வளருவான். அத்தைங்கெல்லாம் உங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை விட உங்க அண்ணனுக்கும் உங்க தம்பிக்கோ தான் பெரிய சப்போர்ட் கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட பொண்ணே இருக்காது, மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அந்த பையனோட முகத்துல உங்க அப்பாவுடைய முகம் இருக்கும், அது அண்ணனின் முகம், தந்தையின் முகம். அப்ப அத்தைக்காரிங்க எல்லாருமே ஆண் பிள்ளைங்களை தான் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. சோ சிறு வயதில் அம்மாவின் அனுசரணை, அக்காவின் அனுசரணை, அத்தையின் அனுசரணை. எதிர் வீட்டில் ஒரு அக்கா சின்ன வயசுல தூக்கி வளர்த்துருக்கு, டியூஷன்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த அக்கா செலவுக்கு காசு கொடுக்கும். இங்க வீட்டில் காசு கொடுக்கணும், அந்த அக்காட்ட போய் அழுது நிற்பான். அது 100 ரூபா காசு கொடுத்து அப்பாட்ட சொல்லாதரா தம்பின்னு சொல்லி அனுப்பி வைக்கும். அதற்கு பிறகு தோழிகளின் அனுசரணை. 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ்லாம் ஒரு பய ப்ராஜெக்ட் எழுத மாட்டான், எல்லாமே படம் வரைந்து பாகங்களை குறியெல்லாம் பொண்ணுங்க தான் எழுதி கொடுக்கும். சரிதானே? ஒரு நல்ல ஃப்ரெண்டா ஒரு பெஸ்டியா இருந்துட்டா அவங்க கூட சேராத, இவங்க கூட போகாத, வண்டியில வேகமா போகாத, வீட்டுக்கு சீக்கிரமா போ, சனிக்கிழமை சாயந்தரம் ஊர் சுத்தாத, வீட்டுல அடைஞ்சு கிட, நான் உனக்கு போன் பண்ணுவேன், தூங்கிட்டியான்னு எனக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்கக்கூடியது ஒரு பெண் தான். பெண் தான் அவனை வழி நடத்துவா. அதுக்கப்புறம் கட்டுனீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு தோழியோ ஒரு காதலியோ கிடைச்சிட்டு அவ வழி நடத்துவா, அவ பார்த்துப்பா. அதுக்கப்புறம் ஒரு நல்ல பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டான்னா போதும், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்த்துக்கும். அதனாலதான் கல்யாண மேடையெல்லாம் நம்ம வீட்டில எல்லாம் கவனிச்சு பாருங்க, எல்லாம் முடிஞ்சு மேடையில ஆணும் பெண்ணு மட்டும் நிற்கிறப்ப அந்த பொண்ணோட அம்மா அந்த பையனோட அம்மா மேடையில ஏறி இந்த பரிசெல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு போய் மருமக கையை பிடிச்சி சொல்லுவாங்க, இந்தாப்பா இது வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டேன், இனிமே நீ பார்த்துக்க. அர்த்தம் என்ன? அவனுக்கு ஒன்றும் தெரியாது, நான் பார்த்துக்கிட்டேன் இது வரைக்கும், இனிமே நீ பார்த்துக்க. அதுக்கு பிறகு மனைவி பார்த்துப்பான், நல்லது கெட்டதெல்லாம் செஞ்சுப்பான், அவளை சார்ந்து வாழ்வான். அதுக்கடுத்து என்ன மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்துட்டான்னா ராசா. பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்கே வெளியில துண்டோட நிக்கும், அப்பா சீக்கிரம் வாப்பா அப்படின்னு கூடவே வரும். சாவி எடுத்து கொடுக்கும், கூட ஃப்ரெண்டா இருக்கும், பேசிக்கிட்டே வரும், 1008 அப்பா போடும். இந்த உலகமே உங்களுக்கு ஒரு பெண்ணுன்னு மாறும். அந்த அடுத்து மகளை சார்ந்து வாழ்வீங்க. கடைசி வரைக்கும் ஆண் ஒரு பெண்ணைத்தான் சார்ந்து வாழ்றான். ரைட்? ஆனா அவனை தான் நம்ம இண்டிபெண்டன்ட்னு சொல்றோம். புஜபல பராக்கிரமசாலி, கிரீடத்தோடு பிறந்தவன் அப்படிங்கிறோம்.